அன்பார்ந்த ஆஸ்ட்ரோ ரிச்சுவடி நேயர்களுக்கு உங்கள் ரேவதி தண்டபாணியின் 2025 புத்தாண்டு வாழ்த்துக்கள் வணக்கத்துடன். புத்தாண்டு 2025 4 கிரக பெயர்ச்சி நடக்கிறது தொடர்ச்சியாக ஒரு 3 மாதத்துக்கு. 29/3/2025 அன்னைக்கு சனி பெயர்ச்சியும், 15/5/2025 அன்னைக்கு குரு பெயர்ச்சியும், 31/5/2025 அன்னைக்கு ராகு கேத்துக்களோட பெயர்ச்சியும் இருக்குது. அதனால் இந்த வருஷம் ராசி பலன் சொல்கிறதுல இந்த 3 பெயர்ச்சியோட இம்பேக்டும் இருக்கும். அன்பார்ந்த கடக ராசி, கடக லக்ன, புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான 2025 புத்தாண்டு ராசி பலன்கள். அஷ்டமச்சனியால் 2.5 வருஷமாக உடலால் மனசால் பல வகையிலையும் கஷ்டப்பட்டு வந்த உங்களுக்கு இனி விடிவு காலம். சனி மார்ச் கடைசியில் ஏப்ரல் முதல் 9ஆம் இடமான மீனத்துக்கு பயிற்சி ஆயிடுறார். இதனால் உங்களுக்கு அஷ்டமச்சனியால் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீரும், தடைகள் எல்லாம் விலகும். உத்தியோகம், வியாபாரம், தொழில் இதிலெல்லாம் இருந்த தடைகள் நீங்கி கொஞ்சம் மேன்மைக்கு வரக்கூடிய நிலைமை தென்படும். நினைத்தபடி பதவி மாற்றம், இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய நிலைமை இருக்கும். திருமண தடை இருந்தவளுக்கு திருமண தடை நீங்கும். பிரிந்த குடும்பங்கள் சேரும், மன கஷ்டங்கள் நீங்கும். அதே போல் காதல் வாழ்க்கையிலையும் பிரேக்கப் ஆனவா எல்லாருக்கும் இது சேரக்கூடிய நேரம் அல்லது ஒரு புது வழி கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த பெயர்ச்சி அமையும். எல்லா வகையிலையும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் விலகி அபாடான்னு பெருமூச்சு விட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த புத்தாண்டு அமையும். 2 சிம்மத்தில் வர கேத்துவும் 8 கும்பத்தில் வர ராகுவும் சனி கொடுத்ததை விட உங்களுக்கு ஒன்றும் கஷ்டத்தை கொடுக்க போகிறது இல்லை. இது இருகோடுகள் தத்துவம் மாதிரி இந்த ராகு கேத்துவால் கிடைக்கிற கஷ்டம் உங்களுக்கு சின்ன கோடை ஆகிடும். அந்த பெரிய கோடை நீங்கள் பார்த்ததுனால இது சின்னதாக போயிடும். அதனால அந்த கஷ்டம் உங்களுக்கு ராகு கேத்துக்களால் ஏற்படுற பிரச்சனை அவ்வளோ உரைக்காது. ஏன்னா அதை விட பெரிய கஷ்டமெல்லாம் நீங்கள் தாங்கிட்டதுனால இந்த ராகு கேத்துவுடைய இம்பேக்ட் உங்களுக்கு தெரியாது. மொதல் 5 மாதத்துக்கு மே வரைக்கும் 11ல் லாபத்தில் இருக்கிற குரு உங்களுக்கு லாபத்தை கொடுக்குறார். நீண்ட நாளை ஆசையை நிறைவேற்றுவார். உங்களோட மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பார், உதவி செய்வார், எல்லாம் கிடைக்கும். ஆனால் இதில் சேர்த்து வச்ச பணமெல்லாம் செலவு பண்ணுறதுக்கு உங்களுக்கு 12க்கு வரார் குரு. 12க்கு வரும்போது அது சுப விரயமாக இருக்கும். சுப விரயம், வீட்டில் விசேஷம், கொண்டாட்டம், விருந்தினர்கள் வருக, இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு சுப விரயங்கள், அலைச்சல்கள் இருக்கும். அப்பா 3 வருஷமாக தூக்கம் இல்லாமல் ஏகப்பட்ட பிரச்சனையை மனசில் போட்டு டிப்ரெஸ் ஆகி தூக்கமே இல்லாமல் தவிச்ச உங்களுக்கு சயன சுகம் மேம்படும். 12ல் உட்காண்டிருக்கிற குரு உங்களுக்கு தெளிவை கொடுத்து தூக்கத்தை கொடுப்பார். நல்ல தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டு இருந்த கடகராசிக்காரர்கள் வேண்டாததை போட்டு கவலைப்பட்டிருந்தா கூட, தேவையானதுக்கு கவலைப்பட்டிருந்தா கூட எல்லாம் எல்லாத்தையும் நம்மளால் சமாளிக்க முடியுங்கிற ஒரு தைரியத்தை கொடுத்து உங்களுக்கு நல்ல தூக்கம் கிடைக்கும். இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சயன சுகம் மேம்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், திருமண வாழ்க்கை, குழந்தை பேரு, காதல் வாழ்க்கை, இப்படி பல வகையிலையும் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு வருஷமாக இந்த 2025 உங்களுக்கு அமையிறது. கொடுக்கப்பட்டுள்ள பலன்கள் யாவையுமே பொது பலன். உங்களது சுயஜாதகப்படி, உங்கள் தசாபுக்தியின்படி பலன்கள் வேறுபடலாம். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.